எல்லோருக்கும் வணக்கம். இன்று மே 9ஆம் தேதி, அதாவது அமெரிக்க ஈரான் போரின் 69வது நாள். உலகத்தின் பொருளாதாரம், குறிப்பாக எண்ணெய் கையிருப்பு மிக வேகமாக தீண்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதாவது ஒபேக் எண்ணெய் உற்பத்தி கூட்டமைப்பு 2 மாதங்களில் 3.5 ஆண்டுகளில் இல்லாத உச்சபட்ச அளவான ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 மில்லியன் பீப்பாய்களில் இருந்தது. இப்போது 36 ஆண்டுகளில் இல்லாத குறைந்தபட்ச அளவான ஒரு நாளைக்கு 20.6 மில்லியன் பீப்பாய்களாக சரிந்திருக்கின்றது. இந்த அதிர்ச்சியை தணிப்பதற்கு இதுவரை பல அழுத்த கணிப்பு வழிமுறைகளை உலக நாடுகள் மேற்கொண்டுள்ளன. அதாவது அமெரிக்கா ஏற்றுமதிகளை அதிகரிப்பு செய்துள்ளது. சர்வதேச எண்ணெய் முகாமையின், அதாவது IEA ஒருங்கிணைப்பின் கீழ் மூலோபாய இருப்பிலிருந்து பெருமளவான எண்ணெய்களை வெளியிட்டுள்ளனர். பல நாடுகளும் தங்கள் கையிருப்பில் இருந்த எண்ணெய்களை வெளியில் எடுத்திருக்கின்றன. சீனாவின் இறக்குமதி கட்டுப்பாடு மற்றும் கையிருப்பு வைப்பு நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருந்த போதும் இதை எத்தனை காலத்துக்கு உலகத்தால் தாங்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அதே சமயம் ஈரானுடனான போர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதிர்பார்த்ததை விட மிக நீண்ட காலம் நீடித்ததாலும், தெளிவான வெற்றிக்கான அறிகுறி எதுவும் தென்படாததாலும் ட்ரம்ப் சோர்வடைந்துள்ளார் என்றும் ஏமாற்றம் அடைந்துள்ளார் என்றும் த அட்லாண்டிக் என்ற அமெரிக்காவின் மிகவும் முக்கியம் வாய்ந்த சஞ்சிகை தெரிவித்திருக்கின்றது. ட்ரம்ப் உள்நாட்டுக் கொள்கை, சீனாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் பிற முன்னுரிமைகளுக்கு செல்ல விரும்புகிறார். ஆனால் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை எதிர்த்து மோதலை நீடித்து வருகிறது என்று கூறப்படுகின்றது. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும், கடந்த வியாழக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு சிறிய அளவிலான கடல் மோதல், அதாவது கடற்படை மோதல் என்று கூறலாம். இந்த 40 நாளில் இதுதான் முதலாவது கடற்படை மோதல். இந்த மோதலில் 2 நாட்டு கடற்படையினரும் ஈடுபட்டிருந்தனர். நீங்கள் கேட்கலாம், ஈரானிடம் கடற்படை இருக்கிறதா என்று. ஈரான் தனது சிறிய கடற்படை அதிவேக தாக்குதல் படகுகளையும் அதாவது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்லாது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும். அதாவது போர் நிறுத்தத்திற்குள் பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தத்திற்குள் தாக்குதல் என்ற புதிய உத்தியுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தம் முடிவுக்கு பயணிக்கின்றது. அதாவது போர் நிறுத்தத்துக்குள் பேச்சுவார்த்தைக்குள் போர் நிறுத்தத்துக்குள் தாக்குதல் என்ற புதிய உத்தியுடன் இந்த அமெரிக்காவின் போர் நிறுத்தம் பயணிக்கின்றது. ஈரானுடனான 40 நாட்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தானின் உதவியை நாடிய அமெரிக்கா தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுப்பதுடன், அமெரிக்காவின் தோல்வி என்பது அந்த பிராந்தியத்தின் இஸ்ரேலின் தோல்வியாகவே பார்க்க முடியும் என்பதால் போரிலிருந்து வெளியேற முடியாத நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தவித்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் த அட்லாண்டிக் என்ற ஊடகமும் போட்டிருக்கின்றது. எனவேதான் போர் நிறுத்தம் அறிவித்த கையுடன் ஈரான் மீதான ஒரு கடல் முற்றுகையை கொண்டு வந்திருந்தது அமெரிக்கா. கடல் முற்றுகை மூலம் ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கி ஈரானை தனது நிபந்தனைகளுக்கு இணங்க வைப்பது ஒரு உத்தியாக உள்ள அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஏனைய தனது ஆதரவு நாடுகளை அணிதிரட்டி ஹார்முஸ் நீரிணையை கையகப்படுத்துவது மறு உத்தி. இந்த நடவடிக்கையில் பல ஈரானிய கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் தரவுகளின் அடிப்படையில் இதுவரையில் 50க்கும் மேற்பட்ட டேங்கர் கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது. 2 கப்பல்கள் அமெரிக்காவின் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஒரு கப்பல் மீது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் டிஸ்ட்ரோயர் கப்பல் 5 இன்ச்சி பீரங்கியால் சுட்டு அந்த இயந்திரத்தை சேதமடைய செய்திருந்தது. அதே சமயம் இன்னொரு கப்பல், அமெரிக்காவின் வான்படையின் F-18 சூப்பர் ஹார்னட் விமானம் தனது 20 மில்லிமீட்டர் கலிபரால் கனனால் சுட்டு அந்த இயந்திரத்தை சேதப்படுத்தி இருந்தது. அதாவது 2 கப்பல்களை கைப்பற்றிய அமெரிக்கா 2 கப்பல்களை தாக்கியிருந்தது.
ஆனால் பதிலடியாக ஈரானும் 2 கப்பல்களை கைப்பற்றி இருக்கின்றது. 3 கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. அதில் தென்கொரியாவின் கப்பல் தீப்பற்றி எரிந்திருந்தது. ஆனாலும் மேற்குலக ஊடகங்களின்படி ஈரானின் 60% எண்ணெய் கப்பல்கள் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதை அமெரிக்காவின் முற்றுகையால் தடுக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சுதந்திர நடவடிக்கை ஒன்று, அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 3ஆம் நாள் அறிவித்திருந்தார். அதாவது அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் F-35 F-16 ரக விமானங்களின் உதவியுடன் ஹார்மூஸில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மற்றும் 20,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை மீட்கும் நடவடிக்கை அது. ஆனால் 21 மைல் அகலம் கொண்ட மிகவும் ஆழம் குறைந்த கடற்பரப்பில் அந்த கடற்பரப்பை சுற்றி ஈரானின் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் நீளமான கரையோர பாதுகாப்பு வலயங்கள் இருக்கின்றன. அதனையும் தாண்டி செயற்படுவது என்பது கடினமானது. அமெரிக்காவின் சுதந்திர திட்டத்தை ஈரான் எவ்வாறு முறியடித்தது என்பது குறித்து லெபனானின் செய்தித்தாள் அல் அக்பர் தெரிவித்துள்ளதாவது: நெகிழ்வுத்தன்மை, படைகளை பரவலாக்குதல், பலதரப்பட்ட அச்சுறுத்தல்கள் மற்றும் எந்தவொரு நேரடி இராணுவ தலையீட்டின் செலவுகளையும் அதிகரித்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு கடற்படை உத்தியை தெஹ்ரான் பின்பற்றியிருந்தது. இந்த கட்டமைப்புக்குள் கடற்படை மோதலை நிர்வகிப்பதற்கான படைக்கலங்களை தெஹ்ரான் பெற்றிருந்தது. இந்த படைக்கலங்களின் வேகமான மற்றும் இலகுவான படகுகளை, இந்த படைக்கலங்களில் அது வேகமாகவும் மற்றும் இலகுவான படகுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் தந்திரத்தையும் கொண்டிருந்தது. பாரம்பரிய கனரக போர் கப்பல்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக அதிவேகத்தில் நகரக்கூடிய மற்றும் வெவ்வேறு திசைகளிலிருந்து ஒரே நேரத்தில் தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஆயுதமேந்திய படகுகளின் ஒரு பரந்த வலையமைப்பை ஈரான் உருவாக்கியிருந்தது. இப்போது கூறுகிறார்கள் ஈரானிடம் கிட்டத்தட்ட 32,000 அப்படி படகுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 80,000 தாக்குதல் விமானங்கள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த மூன்றையும் தான் ஒருங்கிணைத்திருந்தது ஈரான் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலின் போது. அவர் கூறியது போல ஈரானின் படைத்துறை உத்தி ஒரு புறம் இருந்தாலும் சவுதி அரேபியாவும் குவைத்தும் தமது தளங்களை அமெரிக்காவின் சுதந்திர நடவடிக்கையின் தாக்குதல் திட்டங்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என NBC ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க தரப்பு சவுதி அரேபியாவுடன் பேச்சுக்களை மேற்கொண்ட போதும் அது கைகூடவில்லை. தாக்குதல் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு சவுதி அரேபியா மற்றும் குவைத் வான்பரப்புகள் இல்லாது தாக்குதலை தொடர முடியாது என்பதாலும், ஈரானின் பதில் தாக்குதல்கள் கடுமையாக இருக்கும் என்பதாலும், ஏனைய அமெரிக்க கூட்டணி நாடுகள் ட்ரம்பின் திட்டத்தை உதாசீனப்படுத்தினதாலும் இந்த ஆப்ரேஷன், அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற ட்ரம்பின் நடவடிக்கை கிட்டத்தட்ட 24 தொடக்கம் 36 மணி நேரத்துக்குள் தோல்வியில் முடிவடைந்தது. அதே சமயம் அது ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டது என்று ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அது பாகிஸ்தான், அது ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி என்று சொல்லியிருந்தார். பாகிஸ்தான் கேட்டது அதை நிறுத்த சொல்லி நான் நிறுத்திவிட்டேன் என்று கூறியிருந்தார். அவருக்கு ஒரு காரணம் தேவைதானே. அதே சமயம் ஹார்மூஸ் நீரிணையில் கப்பல்களுக்கான போக்குவரத்துக்கு சுதந்திரம் குறித்து அமெரிக்கா தலைமையில் வளைகுடா நாடுகள் கொண்டு வர இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ செய்ய போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனை ரஷ்யாவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதில் ஹார்மூஸை திறப்பதற்கு உலக நாடுகளின் ஆதரவுகளையும் ஐக்கிய நாடுகளின் ஐக்கிய நாடுகளது அங்கீகாரத்தையும் கோருகிறதே தவிர, இந்த போர் எவ்வாறு உருவாகினது என்பது தொடர்பாக, இதை யார் இந்த சட்டவிரோத போரை ஆரம்பித்தார்கள் என்பது தொடர்பாக பஹ்ரைனும் அமெரிக்காவும் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தில் இடம்பெறவில்லை என கூறப்பட்டிருக்கிறது. முதலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தையும் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஒரே அடியாக வீட்டோ செய்திருந்தன. அதாவது அமெரிக்காவின் ராஜதந்திர முயற்சியின் தோல்வியே சந்தித்து நிற்கின்றது. இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை இரவு அமெரிக்காவின் 3 அழிப்பான் கப்பல்கள் எரிபொருள் தாங்கி கப்பல்களுக்கு பின்னால் நிலையெடுத்து ஹார்மூஸ் நீரிணையை கடக்க முற்பட்டிருந்தன. அதன் போது இரு தரப்புக்கும் இடையில் கடும் மோதல்கள் வெடித்திருந்தன. 3 அமெரிக்க கடற்படையின் கப்பல்கள் பல அடுக்கு பாதுகாப்பு அரண்கள், அதாவது எரிபொருள் டேங்கர்கள் பாதுகாப்பின் கீழ் ஹார்மூஸ் நீரிணையை கடந்து செல்ல முற்பட்டிருந்தன. ஈரான் அதற்கு தயாராகவே இருந்திருந்தது.
ஈரானியர்கள் அந்த கப்பல்களை எதிர்கொண்டனர். ஆனால் பல அடுக்கு பாதுகாப்பு அரண்களால் ஈரானின் ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை. அமெரிக்கா பின்வாங்கிய வேண்டிய நிலையில் இருந்தது. தோல்வியுற்ற பின்வாங்கல் என்ற கதையை மாற்றுவதற்காக அவர்கள் ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். இந்த தாக்குதலில் டொமஹாவ் ஏவுகணையும் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. சண்டை தீவிரமடைந்த போது சவுதி அரேபியாவும் குவைத்தும் அமெரிக்கா விமானப்படை தளங்களுக்கான அனுமதியை மீண்டும் துண்டித்திருந்தன. 6 மணி நேரம் கழித்து பேந்தாவற்றை வழங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது வளைகுடா நாடுகள் இந்த போரில் தாங்கள் பங்கு பெற்ற விரும்பவில்லை என்பதையே இது காட்டுகின்றது. மேலும் வளைகுடாவில் இருந்த அமெரிக்காவின் ஆளுமையின் இழப்பாகவும் இதனை கருதலாம். எனினும் ஈரானின் முதல் ஏவுகணை ஏவப்படுவதற்கு முன்பே மத்திய கட்டளை மையத்திடம், அதாவது அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்டிடம் ஒரு திட்டம் தயாராக இருந்ததாக கூறப்படுகிறது. கிஷ் மற்றும் பந்தர் அப்பாஸ் இருக்கின்ற ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியிருந்தது. ஆனால் இது போர் மீண்டும் தொடங்குவதை குறிக்கவில்லை என்று வாஷிங்டன் உடனடியாகவே கூறியது. அதாவது தாக்குதல் நடத்தினாலும் தாங்கள் போர் நிறுத்தத்திலிருந்து விலகவில்லை என்று அமெரிக்கா மீண்டும் மீண்டும் கூறுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு நீண்ட போரை சந்திக்க அமெரிக்கா தயாராக இல்லை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஃபுஜைரா துறைமுகம் மீது ஈரான் 15க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியதுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மத்திய கட்டளை மையத்தின் பிராட் கூப்பர் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய நாட்களில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஓமான் கடல் பகுதியில் உள்ள ஒரு குறுகிய பாதையை பயன்படுத்தி ஹார்முஸ் வழியாக பயணிக்க தொடங்கியிருக்கின்றன. இது ஈரானின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு உத்திக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இந்த கப்பல்கள் ஜலசந்தியை கடக்க முயற்சிக்கும் கப்பல்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் முயற்சியில் நிலைகளை எடுத்துள்ளன. அமெரிக்காவின் இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டிய நிலையில் ஈரான் உள்ளது. எனவேதான் அது அமெரிக்க அழிப்பான்களை நோக்கி ஆளில்லாத தாக்குதல் விமானங்களாக இருக்கலாம், அதே நேரம் ஏவுகணைகளாக இருக்கலாம், மற்றது அதிவேக விசை படகுகள் மூலம் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் சேதமடைந்ததாகவும் ஓமான் கடலை நோக்கி தப்பியோடிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஈரானின் IRGC கடற்படை தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் ஓமானின் முசந்தம் மாகாணத்துக்கு அப்பால் உள்ள ஹார்முஸ் நீரிணையில் தீப்பற்றி கொண்டதை நாசாவின் செயற்கைக்கோள் தரவுகள் காட்டுகின்றன. எனினும் இந்த கட்டுரை இந்த செய்தி பதியப்படும் வரை அதை உறுதிப்படுத்த முடியவில்லை யாருடைய கப்பல் எரிகிறது என்றதை. அமெரிக்காவின் தாக்குதலின் போர் நிறுத்தம் முடிந்து விட்டதா என்று ABCயின் பத்திரிகையாளர் அமெரிக்க அதிபரிடம் கேட்டபோது அவர் இல்லை, போர் நிறுத்தம் இன்னும் அமுலில்தான் இருக்கின்றது, அது இன்னும் நடைமுறையில் இருக்கின்றது, ஈரானிய இலக்குகள் மீதான பதிலடி தாக்குதல்கள் ஒரு நட்பு தாக்குதல்கள் மட்டுமே என்று தெரிவித்திருக்கின்றார் என அந்த ABCயின் ஊடகவியலாளர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது நட்பாக ஏவுகணைகளை ஏவுவதை நீங்கள் இதைத்தான் முதல் தடவையாக பார்க்கலாம். அதாவது நட்பாக ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் என்பது தற்போது உலகுக்கு ஒரு புதிய தகவல். அதாவது ஈரான் தனது பலத்தை தக்க வைத்துள்ளது, அதனை உடைப்பதற்கு உலக வல்லரசால் கூட முடியவில்லை. மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் அதனை அமெரிக்காவால் எதிர்கொள்ள முடியாது என்பதையே இது காட்டுகின்றது. உலகம் அழிவின் மூலம் அதிகாரம் என்பதற்கு பதிலாக சீர்குலைப்பின் மூலம் அதிகாரம் என்ற புதிய கட்டத்துக்குள் நுழைந்துள்ளது. ட்ரோன்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் போன்ற மலிவான வழிகளை பயன்படுத்தி சிறிய நாடுகள் இப்போது வல்லரசுகளை சீர்குலைக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளன. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எப்படி மீள்வதென்று ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு தெரியவில்லை. தடைகளை தளர்த்துவதற்கும் ஈரானிய ஆட்சியை பாதுகாப்பதற்கும் ஈடாக ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதியை தக்க வைத்து கொள்ள அனுமதிக்கும் ஒரு போர் நிறுத்தமே வாஷிங்டனுக்கு சிறந்த சூழ்நிலை என்று அமெரிக்காவின் எழுத்தாளர் ஃப்ரீட்மேன் தெரிவித்த கருத்து தான் இங்கு பொருத்தமானது. நன்றி.